அவர் விசுவாச மண்டலத்தில் வியாதியை சுமந்தார், தரித்திரத்தை சுமந்தார். இப்போ நம்ம எந்த மண்டலத்தில் ரிசீவ் பண்றோம்? விசுவாச மண்டலத்திலேயே. விசுவாசம்னாவே ஒரு காணக்கூடாத மண்டலத்தில் நடக்கக்கூடிய ரியாலிட்டி அது. லூக்கா 18:35 வாசிப்போம். பின்பவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழியறிய உட்கார்ந்து பிச்சை கொட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்த பொழுது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். குருடன், கண்ணு தெரியல, ஆனால் உள்ளத்தில் பார்க்குறான். ஆண்டவர் போறார், பார்க்குறான். தாவீதின் குமாரனே இறங்குங்கிறான். என்ன வேணும்னு கேட்குறாரு. ரொம்ப பேர்த்துக்கு என்ன வேணும்னு கேட்டால் சொல்ல தெரியாதுங்க. போய் கேட்டவொன்னா பளிச்சுன்னு ஒரு துளி கூட சந்தேகம் பண்ணாமல் பார்வையடையணுங்கிறான். நீங்களாம் ஏதாச்சும் உங்களுக்கு என்ன சித்தமோ அது செய்யுங்கன்னு சொல்லலை. ஆண்டவரே பார்வை அடையினார். கத்த சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு. உடனே ஃபீல் பண்ணிட்டானா? இங்கே உடனே போட்டிருக்கு, உடனே ஃபீல் பண்ணிட்டானா? கையில் வாங்கினானா? சுகத்தை கையில் வாங்கினானா? கையில் பார்த்துட்டோம்னா அது விசுவாசம் கிடையாது. தீவிரம், நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நீங்கள் தீவிரமாக விசுவாசிங்கன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் குறைஞ்சிரும். ரொம்ப ஸ்ட்ராங்கா பகல் இரவு அதே சிந்திச்சுக்கிட்டு இருங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். மத்தேயு 8 வாசிங்களேன். மத்தேயு 8:17 வாசிங்க. அவர்தான் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கா? இந்த ஏற்றுக்கொண்டுங்கிற வார்த்தை நம்பணும். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டு, இப்படி மொழிபெயர்க்கலாம். அவர்தான் பலவீனங்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு நம்முடைய பலவீனங்களை பெற்றுக்கொண்டாரா? மாம்சிகமா பெற்றுக்கொண்டாரா? விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டாரா? இல்லைங்க. அதாவது இந்த ஓம் பாவத்தை எடுன்னு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து காண்கிற மண்டலத்தில் செஞ்சாரா? விசுவாசத்தில் செஞ்சாரா? விசுவாசத்தில் செஞ்சார். விசுவாசத்தில் செஞ்சாருங்க. விசுவாசம்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் மண்டலத்தில் நடக்குதுன்னு அர்த்தம். விசுவாசம்னாவே ஒரு காணக்கூடாத மண்டலத்தில் நடக்கக்கூடிய ரியாலிட்டி அது. நான் சொன்னது விசுவாசம்னா ஒன்று எங்கேயும் நடக்கல, ஏதே ஒரு காணக்கூடாத மண்டலத்தில் நடக்குதுன்னு அர்த்தம். அப்படி தழும்புகளால் சுகமானோம் சொல்கிறோம். எங்கே சுகமானோம்? விசுவாசத்தில் என்ன அர்த்தம்? காணக்கூடாத மண்டலத்தில் ரிசீவ் பண்ணிட்டுன்னு அர்த்தம். காணக்கூடாத மண்டலத்தில் நீங்கள் இயேசு சிலுவையில் தொங்குனாரு. அவர் மேலே பாவமும் சாபமும் தரித்திரியும் போன அவர் வாங்கின எத்தனை பேர் பார்த்தீங்களா? 2 கையும் கட்டி வச்சாச்சுங்க. அவர் தமிழ் பலவீனங்களை வாங்கின்னு இருக்கு. எந்த கையில் வாங்கினாரு? விசுவாசத்தில் ரிசீவ் பண்ணார். விசுவாசத்தோட பாவங்கள் அக்கிரமங்கள் அனைத்தையும் ரிசீவ் பண்ணார். ரிசீவ் பண்ணி அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவர் எப்படி சுமந்தார்? விசுவாசத்தில் சுமந்தார். கவனிக்கிறீங்களா? விசுவாசம்னா அன்சீன் மண்டலத்தில் நடந்தது. 1 பேதுரு 2:24 சொல்லுது, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானம் இருக்கு. அவர் விசுவாச மண்டலத்தில் வியாதியை சுமந்தார், தரித்திரத்தை சுமந்தார். இப்போ நம்ம எந்த மண்டலத்தில் ரிசீவ் பண்றோம்?
விசுவாச மண்டலத்திலேயே பெற்றுக்கொண்டதாக விசுவாசிக்கிறோம்னா என்ன அர்த்தங்க? இந்த கண்களில் பார்க்கலன்னு அர்த்தம். சொன்னது புரியுதுங்களா? 10 ஏக்கர் லேண்டு வாங்கணும் விசுவாசிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்களில் இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். 10 ஏக்கர் லேண்டு வாங்கியாச்சு, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் 10 ஏக்கர் லேண்டு வாங்கணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாஸ்டர் இன்னொரு லேண்டு வாங்க போறாரு இருக்குன்னு அர்த்தம். ஒரு காரியம் இப்போ விலைக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நல்லா கல்யாணம் நடக்குன்னு விசுவாசிக்கிறேன்னா உங்களுக்கு கொழுப்பாகி போச்சுன்னு அர்த்தம். அந்த காரியம் முற்றுப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். நீங்கள் முற்றுப்பட்டுருச்சு, கண்களில் பார்த்துட்டீங்க, ஊருக்கே பத்திரிக்கை அடித்து இந்த காரியம் புரோக்கரால் வந்ததாக இருந்தால் கூட கத்தரால் வந்ததுன்னு அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன விசுவாசிக்கணும்? கத்தரங்க நல்ல பிள்ளைகளை கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறோம். பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்படுவார்னு விசுவாசிக்கிறோம். நான் சொன்னது புரியுதுன்னா, சீன் மண்டலத்தில் இல்லை, காண்கிற காணாத மண்டலத்தை விசுவாசிக்கிறோம். அதுக்கு அதான் வாக்கு தத்தம் முக்கியம். காணாத மண்டலத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லுகிறது வசனம்தான். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு ஊர்பட்ட சொத்து இருக்கும். சிவகாசியில் சொத்து இருக்குது, ராஜபாளையத்தில் 10 இடத்துல சொத்து இருக்குது, சங்கரங்கோயிலில் சொத்து இருக்குது. அதெல்லாம் பார்க்காட்டா கூட அது அவங்க பேர பிள்ளையே பார்க்குது. பேர பிள்ளையே, சில பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்குது, பேர பிள்ளையே பத்திரத்தை பார்க்குது. சங்கரங்கோயிலில் சொத்து இருக்குது, சிவகாசியில் சொத்து இருக்குது. அந்த பிள்ளைய பார்க்கலை, இங்கே இந்தியாவுக்கே வரலை. அந்த பிள்ளை நம்புமா? நம்புமா நம்பாதா? ஏன் நம்பும்? எழுதி இருக்கு. அப்போ இது என்னது? அதான் பத்திரம். என்ன இருக்குன்னு எழுதியிருக்கு. நீங்கள் பார்க்கலங்கிறனால இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்குன்னு முதல்ல விசுவாசிக்கணும், அப்புறம் சுதந்திரிக்கணும்.